ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். 7 கப் ஸ்வீட் மாதிரி இதுக்கும் இன்க்ரீடியன்ட் 7 கப் வரும். ஆனால் தேங்காய் பர்ஃபியே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இதுக்கு தேவையானதெல்லாம் ரவா, தேங்காய், பால், நெய், சர்க்கரை, ஏலக்காய் பொடி, முந்திரி. இப்போ எந்த அளவில் எல்லாம் எடுத்துக்கணும்னு பார்ப்போம். ரவா 1 கப்பு, நான் ஒரு 125 ml கப்பால் 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதே அளவு கப்பால் 1 கப்பு தேங்காய், 1 கப்பு பால், 1 கப்பு நெய், 3 கப்பு சர்க்கரை. முதல்ல ஒரு அடிகனமான கடாயில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு ரவையை வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கவனமாக வறுத்துக்கணும். ஆல்ரெடி ரோஸ்டட் ரவை தான் யூஸ் பண்ணுறோம்னாலும் இப்போ சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போது தேங்காயும் போட்டு வறுத்துக்கணும். 4-5 ஏலக்காயை பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்த இந்த தேங்காய் ரவை கலவையை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் 1 கப்பு காய்ச்சின பாலை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பர்ஃபியை போடுறதுக்கான பிளேட்டை நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு 10 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கடாயில் 1/2 கப்பு தண்ணி விட்டு கொதிக்கரிச்சு அளந்து எடுத்து வச்சுருக்கிற 3 கப்பு சர்க்கரையை போட்டு கொதிக்க விடணும். குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி சிரப் மாதிரி பிசு பிசுன்னு ஆகிற டைமில் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமே அந்த ரவா தேங்காய் கலவையை சேர்த்துக்கணும். நல்லா கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமாகவே எரிய விட்டு கிளறின்னு இருக்கணும். ஓரளவுக்கு கெட்டியாகி வரைச்சி வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இந்த பர்ஃபி அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டில் டிஸ்பிளேக்கு அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கு தான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இப்படி நல்லா கெட்டியாகிட்டு வரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க ஆரம்பிச்சுக்கணும். நெய் சேர்க்க சேர்க்க நமக்கு கலர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், கஷ்டம் இல்லாமல். அடுப்பை ரொம்ப சின்னதாகவே எரிய விட்டுக்கணும். நல்லா கைவிடாமலும் கலரணும். இப்போது நல்லா இப்படி பந்து போல் கெட்டியாக நல்லா வர ஸ்டேஜில் நெய் தடவின தட்டில் எடுத்து கொட்டிடணும். தட்டில் நல்லா பரப்பி விட்டு 5 நிமிஷம் கழித்து வேண்டிய ஷேப்பில் துண்டங்களை போட்டுண்டு நல்லா ஆறினதும் துண்டங்களை எடுத்துடலாம். சுவையான பர்ஃபி ரெடி. தேங்காயோட சாஃப்ட்னஸ், ரவையோட கரகரப்பு, பாலோட சுவை எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்ஃபி. இந்த அளவு போட்டதில் எனக்கு ஒரு 35 துண்டம் வந்தது. செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.